ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வாவோட 71வது எபிசோட தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஹீரோவோட ஹை மேனிப்புலேஷன் தான் பண்ணோன்னே இவன் வந்து ஏதோ ஒரு டைமென்ஷனில் மாட்டிக்கிறான். இப்போ தான் அங்கே ஹீரோவும் சொல்லியிருப்பான், இதுதான் எனக்கான டைம். இது வரைக்கும் நான் பண்ணது வெறுமா வார்ம் அப் தான். இதுக்கு மேலே தான் என்னோட ஸ்டிக்கை வச்சு உன்னை பயங்கரமா தாக்க போறேன். அங்க அப்படியே மண்டையிலேயே தாக்குறான். இதனால காடுக்கு அப்படி வலிக்குது. இதுதான் என்னோட சீக்ரெட்டான டாக்டிக். இந்த வாட்டி உன்னை விட போதில்ல. என்னோட ஸ்ட்ரைக் வித்தவுட் கில்லிங் வச்சு உன்னை ஒரு வலி ஆக்க போறேன். என்னது இன்னும் அட்டாக் அது. காட் இப்படி சொல்றதுக்குள்ளேயே இதே மாதிரி ஸ்ட்ரைக் வித்தவுட் கில்லிங் அது அவன் தாக்க வரானா அங்க இருந்து அப்படியே காடு வந்து ஓடி போறாரு. ஆனா எங்க ஓடி போனாலும் அங்க ஒரு அட்டாக்கும் அப்படியே காடு மேலே தான் பார்த்து, என்ன என்னோட மேனிப்புலேஷனை நீ மந்து போயிட்டியா? சாதாரணமா இருக்கிறத விட என்னோட அக்யூரேசி அது வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னால இப்போ எங்கேயுமே போக முடியாது. நான் என்னோட அக்யூரேசி அது வந்து இப்போ 100ல இருக்கு. சிம்பிளா சொன்னா நான் அங்கேயும் இங்கேயும் வீசினாலே போதும், எங்க போனாலும் கண்டிப்பா அது உன் மேலதான் படும். ஆமா நீ எங்க போக பாக்குற? மரியாதையா வரியா? நான் இன்னும் உன்னை தாக்க ஆரம்பிக்கல. அங்க திரும்பவும் ஒரு அட்டாக் பண்ண. இதனால காட் அப்படியே கீழே போய் விழுறாரு. நான் எதிர்பார்க்கல எப்படி உன்னால இப்படி தாக்க முடியுது. ஆனா ஹீரோ கிட்ட வந்து அவனோட முடிய தூக்கிங்கன்னு சொல்றான். வெல்கம் பேக் மை ஃப்ரெண்ட். ஏன்னா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். அவனோட கொடூரமான மூஞ்ச பார்த்து ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஏன்னா இதுதான் பீஸோட சிக்னேச்சர் போஸ். நான் இது வரைக்கும் தாக்குனது எல்லாமே ஸ்ட்ரைக் வித்தவுட் கில்லிங் தான். அப்புறம் என்னோட மில்லியன் ஸ்ட்ரைக் அந்த அட்டாக் வந்து உன் மேல பட போறேன். ஆல்ரெடி என்னோட அக்யூரேசி அது வந்து 100ல இருக்கு. பண்ற அட்டாக்கும் மில்லியன் வாட்டி உன் மேல பட போகுது. அங்க அப்படியே அவன் தாக்குறான். ஒரு அட்டாக்கும் காடு மேல கண்ணா பின்னான்னு படுது. காடால அங்க தப்பிக்கவே முடியல. காடுக்கு அங்க என்ன நடக்குது அது கூட தெரியல. ஹீரோவும் பயங்கரமா சிரிக்கிறான். அப்படிதான் உன்னை வந்து சாவடிக்காம நான் சாவடிக்க போறேன். வலி வந்து உனக்கு நல்லா தெரியணும். ஏன்னா இதுதான் என்னோட ஸ்டிக்கோட ஸ்பெஷாலிட்டியே. லைக் வித்தவுட் கில்லிங் உனக்கு வலியை உணர வைக்க முடியும். பிரதர் நீங்க வந்து பாத்தீங்களா நம்மளோட பிரேவான வாரியர் அவன் வந்து எந்த அளவுக்கு சண்டை போடுறான்னு? ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இவன் பண்றது இன்னமும் எனக்கு சரியா படல. பிரேவான வாரியர் நீ வந்து ஸ்ட்ரைக் வித்தவுட் கில்லிங்க வச்சு இப்ப தாக்காத. அவனை சீக்கிரமா முடிச்சு விடு. ஏன்னா அவனை நீ சாதாரணமா இட போடக்கூடாது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவன் வச்சுருப்பான். அப்படியா? அப்போ நீ என்ன சொல்ற? நாளை என்ன தோக்கடிக்க முடியும்னு சொல்றியா? அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன். ஏன்னா நான் அப்படியே அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறேன். சிம்பிளா சொன்னா பல மடங்கு நான் அடியை கொடுக்க போறேன். எனக்கு அப்படிப்பட்ட விஷயத்த அவன் பண்ணா அது எல்லாத்தையுமே டபுள் இல்ல ட்ரிபிள் அந்த அளவுக்கு அவனுக்கு கொடுக்க போறேன். ஹீரோ ஸ்டிக்க வச்சு திரும்பவும் தாக்குறான். இப்படி இல்ல இது பார்த்தது இப்படி. இதெல்லாம் பாக்குற நம்ம ஸ்லாத் வந்து யோசிக்கிறான், இவன் வந்து போரே ஆக மாட்டானா? நான் பண்ண விஷயத்தையே அவன் திரும்ப பண்ண இருக்கான். அங்க காடுக்கு எதுவும் புரியவே இல்ல. அவனுக்கு அடி வாங்க தோண்டி தான் தெரியுது. காடால அங்க எதுவுமே யோசிக்க முடியல. அவன் எங்க இருக்கான் அடி வாங்குற அந்த விஷயம் தான் அவனுக்கு தெரியுது. நான் வந்து வெறுமா ஒரு வேக்சின் தான். ஒரு வேக்சினா இந்த உலகத்தை நான் காப்பாத்தலாம் ட்ரை பண்ணேன். அதுக்காக நான் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனா மாறினேன். அதுவும் எதுக்கு? பல வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது. அதுவும் யாரால? இந்த மனுஷங்களால. நான் இப்போ அவங்கள நான் அழிக்கணும்னு பார்த்தேன். நான் இவனால இப்போ எல்லாமே அப்படியே தப்பா போகுது. இது ஏன் இப்படி நடக்குது? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேஸ் இவன் தான். அங்க லாஸ்டா ஹீரோ ஒரு கடைசியில ஒரு அட்டாக் பண்றானா, அதனால அந்த இடமே தரமட்டமா அழியுது. காடோட 1-2 பல்லெல்லாம் காணும். அவன் பண்ண அட்டாக்ல அவ்வளோ காத்து வீசுது. அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் அப்படியே பறந்து போறாங்க. இந்த சைடு அங்க புகை மூட்டமும் போகுது. அங்க கேஸ் அதாவது நம்ம ஹீரோவும் போய் கேக்குறான், என்னப்பா இது வரைக்கும் நான் பண்ணது போதுமா இல்ல நான் இன்னமும் ஆரம்பிக்கட்டா? இல்ல நான் உன்னை விட போதில்ல. அப்படியா? அப்பனா நீ ரெடியா இருக்கியோ? காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். காடோட காலு கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அப்படியே லிக்விட் மாதிரி ஊத்துது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது காடோட கண்ணீர் தான். காடும் அப்படியே அழுதுங்கன்னு சொல்றாரு. பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் என்னோட இதயம் அது வந்து அப்படியே எம்டி ஆயிருக்கு. நான் இப்போ என்னையே தொலைச்சிட்டேன். என்னோட மதருக்கு பிடிச்ச இந்த பிரசியஸான பிளானட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனா இப்போ என்னால அதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து இந்த உலகத்தையே அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க போறேன். உங்க காடு மேல ஒரு வித்தியாசமான ஒளி எல்லா இடத்துலயும் பரவுது. ஆக்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இவரு சொல்ல இடத்துல இருக்க எல்லா வெப்பனும் அப்படி க்ளோ ஆகுது. அது எல்லாமே வானத்துல பறக்குது. அங்க ஹீரோக்கும் புரியல. அட இருங்க, இது எல்லாமே இப்போ அப்படியே பறக்குதுன்னா அவன் வந்து உள்ள இழுக்கிறான்னு நினைக்கிறேன். நாங்க இருக்கிற லைட்டும் இங்க இருக்கிற லைட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அங்க இப்பதான் ஸ்லாத்துக்கும் மத்தவங்களுக்கும் புரியுது அது எல்லாமே மித்திக்கல் வெப்பன். அதாவது சிம்பிளா சொன்னா ஒரு வெப்பனும் காடோட பிராக்மெண்ட் தான். அதனால தான் காடால எல்லா வெப்பனையும் திரும்ப அவர்கிட்ட வர வைக்க முடியுது. அப்போனா இது எல்லாமே அவனோட பிராக்மெண்ட் தானா? அப்போ இது சரி வராது. அங்க இப்படி இவன் யோசிக்க அங்க இருக்கிற ஒரு வெப்பனும் காடை நோக்கி போகுது. அங்க ஸ்லாத்தும் பயங்கரமா கத்துறான், சீக்கிரம் அவனை விட்டு வைக்காதரா, சீக்கிரமா அவனை கொல்லு. ஏன்னா அவன் இங்க இருக்கிற ஒரு மித்திக்கல் வெப்பனையும் அப்படியே அடைய பாக்குறான். இது வழியா உன்னோட பவர் லெவல் அது வந்து டபுள் ஆகும். சீக்கிரம்டா அலி, என்ன பார்த்துன்னு இருக்க? அது முன்னாடி சீக்கிரமா நடக்குது. ஆனா நம்ம ஹீரோக்கு அவளே
அவளைக்கும் அந்த விஷயம் வந்து புரியல. ஸ்லாத்தும் எவ்வளவோ கத்தி சொல்றான் இதே மாதிரி போச்சுன்னா அவன் ஸ்ட்ராங் ஆயிடுவான்னு. ஆனா ஹீரோ அவளைக்கும் அதை கண்டுக்கவே இல்ல. கடைசியில அங்க இருக்கிற ஒரு வெப்பனும் வானத்துல அப்படியே ஃப்ளோட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 வெப்பன் இருக்கும். எல்லாமே சோல்ஜரோட வெப்பனும் அந்த 5 அலையன்ஸோட வெப்பனும் தான். அங்க இருக்கிற ஒரு வெப்பனும் அங்க காட நோக்கி எல்லாமே வர காட் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோக்கு அவளைக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. அங்க காடோட கை காலு எல்லாமே அப்படியே வீங்கி போகுது. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ராக்னராக்ஸ்னு ஒரு அனிமே இருக்கு. நீங்க அந்த அனிமே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல ஜூஸ்னு ஒரு கேரக்டர் வரும். அதுவும் இதே மாதிரி தான் சும்மா வீங்கி போன மாதிரி பெருசா மாறும். இந்த சீன் அப்படி இங்க வர மாதிரி இல்ல. அப்படி இந்த கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அங்க காடும் அவ்வளவு பெருசா வராரா அப்படியே ஒரு சிச்சிங்னு சொல்றாரு. அவ்வளவுதான், இப்போ இந்த உலகம் மொத்தத்தையும் நான் அழிக்க போறேன். என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் எதிர்பார்க்கல. இப்போ திரும்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இப்படி மாறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பூச்சி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணல. அந்த மாதிரி ஏதாச்சும் மாறி இருக்கலாம். ஓ அப்படியா, பார்க்கலாம். ஏன்னா நான் இந்த உலகத்தை அப்படியே அழிக்க போறேன். லவ்வும் கத்துறான். ப்ளீஸ் நீ வந்து பாத்துருக்கணும், இல்லனா அவன் உன்னையும் கிரஷ் பண்றான். சீக்கிரமா அவனை தடுக்க பாரு. நான் உன்னை உண்டி அழிக்காம இந்த உலகத்துல இருக்க ஒரு கேரக்டரும் இதனால அழிஞ்சு போகும். எல்லா யூசர்ஸோட லைஃபும் ஒரு லைன்ல இருக்கு. நீ கவலைப்பட வேணாம் லவ், எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். தப்பான விஷயம் அது எதுவுமே நடக்காது. நம்புங்க கேப்டன் லவ், நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இப்படி சொல்றதுனால லவ்வுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு அவரோட கைய வச்சு பயங்கரமா தரையில தாக்குறாரு. இதனால அந்த இடமே நாலா பக்கமா உடையுது. அந்த இடம் ஒண்டியில அந்த உலகமே அப்படியே துண்டு துண்டாவுது. இதனால அந்த உலகம் அப்படியே சின்ன பின்னமாயி அங்க உலகமே இல்லாம போயிடுது. கடைசியில மிஞ்சிருக்கிறது நம்ம ஹீரோ ஒண்டி தான். ஹீரோ அப்படியே ஸ்பேஸ்ல இருக்கான். வாவ், நான் எதிர்பார்க்கல நீ வந்து இந்த அளவுக்கு போவேன்னு. நான் உங்க அம்மாக்கு வந்து இந்த எர்த் இந்த பிளானட் வந்து ரொம்பவும் பிடிக்கும்ல. ஆனா நீ வந்து என்னன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணாம இப்படி டிஸ்ட்ராய் பண்ணிட்ட. அப்படியா, நான் வந்து உருவாக்கப்பட்டதே அதுக்காக தான். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், எல்லாத்தையுமே அழிக்கணும். நல்ல வைரஸை நீக்க முடியலனா அந்த வைரஸை நான் இல்லாம பண்ணிடணும். அதாவது நான் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்க போறோம். நீ வந்து உண்மையிலேயே வேக்சின் கூட இல்ல, நீ அதுக்கு லாய்க்கும் இல்ல. உனக்கு மூளை அது வந்து இருக்கா இல்லையா? இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. உன்னோட 3 விரலை வச்சு ஏதோ ஒன்று பண்றானா டைம் உன்னால மேனிபுலேட் பண்ண முடியுது. இதுவும் நம்ம காட் ஆஃப் கேஸோட ஒரு ஸ்கில் தான். அதனால இப்போ டைமையும் மேனிபுலேட் பண்ண முடியும். சிம்பிளா சொன்னா இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம ஹீரோவால இப்ப பண்ண முடியும். இவங்க டைமை மேனிபுலேட் பண்ண அந்த உலகமும் அப்படியே பழையபடி மாத்து. காட் வந்து இந்த உலகத்தை அழிச்சிருப்பாருல, டைமுக்கு அது அப்படியே போகுது. அங்க காடும் பழையபடி அங்க நிக்கிறாரு. என்ன ஆச்சு, நான் வந்து ஸ்பேஸ்ல இருந்தேன், இது எப்படி நடக்கும்? நான் இந்த உலகம் இது வந்து பழையபடி இருக்கு, எப்படி? இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. உங்க லவ்வுக்கும் எதுவுமே புரியல. இப்போதான் இந்த உலகம் அழியிற மாதிரி நான் ஏதோ பார்த்தேன். நான் இப்போ வந்து எப்படி நான் உயிரோட இருக்கேன்? என்ன உன்னோட அட்டாக்கை என்னால ஸ்டாப் பண்ண முடியல. ஆனா நீ கவலைப்பட வேணாம், என்னால இந்த உலகத்தை திரும்ப பழையபடி மாத்த முடியும். என்கிட்ட டைம் மேனிபுலேஷன் இந்த ஸ்கில் இருக்கு. இதுதான் காட் ஆஃப் கேஸோட ஒரு தேர்ட் ஸ்கில், அதாவது தேர்ட் எபிலிட்டி. வெறும் ஆரம்பம் தான் கண்ணா, இன்னமும் நான் ஆரம்பிக்கல. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போக போகுது. ஏன்னா இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. காட் என்னதான் உலகத்தை அழிச்சாலும் அந்த உலகம் அப்படியே திரும்ப பழையபடி மாறுது. அதே மாதிரி நம்ம ஹீரோவை நீங்க சாதாரணமா போடக்கூடாது. இன்னமும் ஒரு 2 எபிசோட்ல கோகுவோட பவரையும் தாண்டி சில பல விஷயத்த பண்ணுவான். ஸ்டார்டிங் எபிசோட்ல சொல்லிருப்பேன், நிறைய பேர் என்னையோ திட்டினாங்க, யாரா இவன் கோகுவையே இவன் தப்பா சொல்றான்னு. பதிலடியா நீங்க இப்பதான் பார்க்க போறீங்க, அதாவது 2 எபிசோடுக்கு மேல. சோ மிஸ் பண்ணாம அந்த 2 எபிசோட பாருங்க, ஏன்னா வேற லெவல்ல போகும். மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை இதுக்கப்புறம் அந்த ஃபைட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.